சப்ளை அண்ட் ஜிஎஸ்டி சாப்டர் 2 இருக்கக்கூடிய கன்சிடரேஷன் அண்ட் வித்தவுட் கன்சிடரேஷன் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்சிடரேஷன்னா என்னென்னா, நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு நடக்குதுன்னா கண்டிப்பாக அதில் ரெசிபியன் ஒருத்தவங்க இருப்பாங்க, சென்டர்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு கார் இருக்குன்னா ஒருத்தர் வந்து இது இன்னொருத்தருக்கு விற்கிறாங்க அப்படின்னா அதில் கொடுக்குறவங்க காரை சேல் பண்ணுவாங்க, வாங்குறவங்க அமௌண்ட்டை கொடுத்துட்டு அந்த காரை வாங்கிப்பாங்க. இதுக்கு பேர் வித் கன்சிடரேஷன். பிகாஸ் இதில் கன்சிடரேஷனாக அதாவது அந்த காருக்கு பதிலாக என்ன கொடுக்குறாங்க, கேஷை கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து கன்சிடரேஷன் வித் கன்சிடரேஷன். வித்தவுட் கன்சிடரேஷன்னா அந்த இடத்துல கேஷ் இன்வால்வ் ஆகுது. லைக் எம்ப்ளாயர் என்ன பண்ணுவார், எம்ப்ளாயிக்கு ஃப்ரீயாக கார் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இதில் கேஷ் இன்வால்வ் ஆகலை, எந்த ஒரு கன்சிடரேஷனும் மாறல. ஸோ இதுக்கு பேர் என்ன, வித்தவுட் கன்சிடரேஷன். இது கூட்ஸாகவும் இருக்கலாம், சர்வீஸாகவும் இருக்கலாம். இப்போது யார் அந்த பொருளை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, யாருக்கு அந்த பொருள் டெலிவரி ஆகுது, யார் அந்த பொருளை யூஸ் பண்ணுற பொசிஷன் இருக்கோ அவங்கள தான் இடத்துல ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க.